பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 128:3. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கும் போதே வியாதியோடும் அல்லது பிறந்த பின்பு வியாதியோடு வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வியாதி இல்லாத பிள்ளைகளாய் வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒலிவ மரத்தை எந்த நோயும் தாக்க முடியாதாம். காரணம், எல்லா நோய்களையும் எதிர்க்கும் சக்தி ஒலிவ மரத்திற்கு உண்டு என்று. அதுபோல உங்கள் பிள்ளைகளை வியாதி நோய்கள் தாக்க முடியாது என்று இந்த வசனத்தை விசுவாசித்து நோய்களுக்கு எதிர்த்து நிற்போமாக. தேவ பிள்ளைகளே, நோவாவின் நாட்களில் 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து பெரிய மலைகள் எல்லாம் மூடினது. அதன் பின்பு 9-10 மாதங்கள் கழித்து ஜலம் வற்றிய பின்பு எல்லா ஜீவன்களும் அழிந்து போயின. மரங்கள் எல்லாம் பட்டு போன நேரத்திலும் ஒலிவ மரம் மட்டும் இலைகளுடன் காணப்பட்டது என்பதை பேழையிலிருந்து நோவா அனுப்பிய புறா ஒலிவ மரத்தின் இலையை தன் வாயில் ஒத்திக்கொண்டு வந்ததை காண்பிக்கிறது. ஆகவே நமது பிள்ளைகளும் ஒலிவ மரங்கள் போல வாழ்வார்கள் என்பது தேவனுடைய சித்தமாகும். உலகம் முழுவதும் கொள்ளை நோய்கள், வாதை நோய்கள் வந்தாலும் என் பிள்ளைகள் சுகத்துடன் வாழ்வார்கள் என்று விசுவாசிப்போம். அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிப்போம். அவர்கள் புகழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாய் இருப்பார்கள். தேவர்களும் மனிதர்களும் உங்கள் பிள்ளைகளை புகழுவார்கள். உன் பிள்ளைகள் பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்து வளர்ந்து கனி கொடுப்பார்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை கட்டளையிடுகிறேன். எந்த ஒரு பிள்ளைகளும் நோய்கள் தாக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தல மூடி வேலையடைக்கிறேன். சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒலிவமர கன்றுகளைப் போல வளர உதவி செய். ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்துகள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.